துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் தஞ்சம், எங்கள் மறைவிடம், எங்களுக்கு எல்லாமா இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளை உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 8 மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்பா எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தந்து பலனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் அப்பா தயவையும் பாராட்டினரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த எல்லாவற்றிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இதோ இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நடக்கிற எல்லா காரியங்களையும் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மாதத்துக்கு மேலாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஊழியத்திற்கு மேலாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஊழியர்களாக எங்களுக்கு மேலாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக. எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எழுந்தருளுவீராக, நீரே எழுந்தருளுவீராக, நீரே எழுந்தருளுவீராக ராஜா. வழிநடப்பா வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மேகமாய் எழுந்தருளின தெய்வம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் எழுந்தருளின தெய்வம் ஆண்டவரே. வழி நடத்துகிற மேகம் ஆண்டவரே, பாதை காட்டுகிற மேகம் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வாக்குரைத்தவரே. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவரே, எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே. அப்பா வெறுமையும் இருளாய் இருக்கிறத ஒழுங்குபடுத்துகிறவரே, வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவரே, சீர்படுத்துகிறவரே. அப்பா அப்பா மறுசீரமைக்கிறவரே, அப்பா மறுபடியும் கட்டுகிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாள் நடக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தருடைய ஆவியான நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. மக்களோடு நீர் இடைபடுவீராக ராஜா. இந்த மாதத்துக்கு தேவையான வார்த்தையினால் உம்முடைய மக்களை நிரப்புவீராக ராஜா. வார்த்தையை கொண்டு மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, தியானிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்பிரயோஜனமானவர்கள் அப்பா, பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இதை நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக அப்பா. நீரே எங்களை மறைத்து வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் சரீர பிரகாரமாய் தூரமாய் இருந்தாலும் ஆவிலே ஒருமனப்பட்டு, ஆவிலே பலப்பட்டு, ஆவிலே நாம் துதித்து மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசமடைய செய்து வெட்கப்பட விடாமல் தேவன் நம்மை நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவர் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிற தெய்வனா இருக்கிறார். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ல, அவரை துதிக்க வந்திருக்கிறோம்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரமே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை விடுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லலாமே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த கடந்த 8 மாதங்கள் நிறைய ஆண்டுகளா, நிறைய நாட்களா நாங்க வெட்கத்தையும் நிந்தையும் தான் நாங்க அனுபவித்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம். நீங்க ஒருவேளை கடந்து வந்திருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற மாதம். ஓ, வேதத்துல வாசிங்கன்னா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமா? உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட அவமானங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்க. அப்பாவை நோக்கி பாருங்க. அவர் தான் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம், நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிற தெய்வம், நம்மை நிந்தையை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய அவமானத்தை மாற்றுகிற தெய்வம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அவரால மாத்திரம் தான் முடியும், அவரால மாத்திரம் தான் முடியும். இந்த ஆண்டுல, இந்த 2024ஆம் ஆண்டு துவங்கி இந்த 8 மாதத்தை முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம வெட்கத்திலையும் நிந்தையிலையும் அவமானத்திலையும் தோல்வியிலும் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய எல்லா வெட்கத்தையும் எல்லா தோல்விகளையும் அவர் சிலுவையில ஜெயமாய் வெற்றி சிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அவர் வெற்றி சிறந்த தெய்வம், அவர் வெற்றி சிறந்த தெய்வம். அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஆண்டவரே, சொல்றீங்களா? ஒரு தகப்பனுக்கு தான் பிள்ளை அவமானம் படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும், இப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டான். வேதத்துல நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிற போது பொல்லாத மனிதர்களே நல்ல ஈவுகளை கொடுப்பார்களா? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய அவமானத்தை மாற்ற மாட்டாரா? நம்முடைய நிந்தையை மாற்ற மாட்டாரா? நம்முடைய அழுகையை மாற்ற மாட்டாரா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் புலம்பலை மாற பண்ணினீர் என்று வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சொல்லுங்க பார்க்கலாம், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஓ, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நீ கேட்க போதுங்க. உங்க ஒருவேளை உங்க கூடாரம் இடிந்து போயிருக்கலாம். அவர் இடிந்து போன கூடாரத்தை திரும்பவும் கட்டுகிற தெய்வம், அரண்மனையை முன்போல் நிலைப்படுத்துகிற தெய்வம், அவைகளிலிருந்து ஆடல் பாடல்கள் ஸ்தோத்திரங்களை புறப்பட பண்ணுகிற தெய்வம். ஓ, அவர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை கட்டுவார், அவர் உங்களை நாட்டுவார். ஓ, அவர் உங்களை வளரச் செய்வார். அவர் உங்களை பிடுங்க மாட்டார், அவர் உங்களை இடிக்க மாட்டார். அவர் உங்களை கட்டுகிற தெய்வம்.
ஒருவேளை எதுல இடிந்து போய் இருக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையில இடிந்து போய் காணப்படுகிறீங்களா? உங்க குடும்பத்தை தேவன் கட்டுவார். உங்க குடும்பத்தை தேவன் கட்டுவார். உங்க உறவுகளை தேவன் கட்டுவார். உங்க காரியங்களை தேவன் கட்ட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இடிந்து போனதை திரும்பவும் கட்டுகிற தெய்வம். இடிந்து போனதை திரும்ப கட்டுகிற தெய்வம். அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஒருவேளை எப்பேற்பட்ட புலம்பலோடு, எப்பேற்பட்ட அழுகையோடு, எப்பேற்பட்ட காரியத்தோடு நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்க புலம்பலை பாற்றுகிற தெய்வம், உங்க புலம்பலை மாற பண்ணுகிற தெய்வம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து என்று சொல்லுகிறது பிரகாரமாய் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நீங்க பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அநேக காரியங்களை பார்த்து நீங்க பலன் குன்றி போய் இருக்கிறீங்களா? அவ்வளவுதான் காரியம், அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நீங்க ஒடுங்கி போய் இருக்கிறீங்களா? நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற நேரங்களில் அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர்தானே நமக்கு பலன், அவர்தானே நமக்கு பலன். அவரை பார்த்து எல்லாருமா கண்களை மூடி உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன் என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லலாமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கிறீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட துன்பத்தின் வழியா நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட காரியம் இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்கிறவர். விடுவித்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி நீங்க வெட்கம் அனுபவித்த நேர்கல், வெட்கம் அனுபவித்த தேசத்தில் வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று
சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, உங்க ஒருபோது கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், ஒருபோது அவமானப்பட விட மாட்டார், ஒருபோது நிந்தைக்குள்ளாக மாற கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவர் உங்க துக்கங்களை மாற்றுகிற தெய்வம். அவர் உங்களை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். கடைசியா கரங்களை உயர்த்தி 2 கரங்களை நீங்க இருக்கிற இடங்களை ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, உங்க பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு தாவீது சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னது போல உம்முடைய மக்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. இருளிலே இருந்தாலும் கர்த்தரே இவர்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து இவர்கள் இருளை மாற்றி, ஓ வெளிச்சம் சந்தோஷத்தை குறிக்கதே ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தை அப்பா, அந்த மாதத்தை எங்களுக்கு பலப்படுத்துகிற வார்த்தை, எங்களை நடத்துகிற வார்த்தை, அண்ணா மூலமா எங்களுக்கு நீர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நவ மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தை உள்ள உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாது, அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை நாம கரங்களை தட்டி வரவேற்கலாம். அண்ணா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க ஒரு வாஞ்சையோட. ஆண்டவரே, நீங்க என்ன வார்த்தை வச்சிருக்கிற அந்த தாகத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் புதிய மாதத்துடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். பாருங்க, 8 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் அற்புதமாய் கண்ணின் மணிகளை போல நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ சோகமான காரியங்கள், அவமானமான காரியங்கள், வெட்கமான காரியங்கள், பல கடினமான பாதைகளை கடந்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நம்மை பாருங்க. ஆமென். அழகா 8 மாதங்கள் நடத்தி வந்தார்ல கர்த்தருக்கு புதிய இந்த 9வது மாதத்துக்கு கூட ஆண்டுக்கு நன்றி சொல்ல போறோம். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்றோம்ப்பா. அன்றைய புதிய மாதத்துக்காக மக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உங்களை துதித்து பாடி நாங்கள் ஆராதிக்க உதவி செய்து இந்த புதிய மாதத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனுஷ சத்தத்தை கேட்க விரும்பலப்பா. ஆவியானவர் நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனமா இருக்கிற வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிற எல்லா தடைகள் விலகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஆமென், 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், இஸ்ரவேலின் நான் நிமித்தமும், உன்னை பெயர் சொல்லி அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நாமம் தரித்தேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எவ்வளவு அழகா இங்க வேத வசனம் சொல்லுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னா, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளை முறித்து, ஆண்டவர் அந்த காத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்தல புதையலையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமை, கடந்த நாட்களை தேவ சமூகத்துல நான் ஜெபித்து காத்திருந்த போது ஆண்டவர் இந்த மாதத்துக்கு திட்டமாய் கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஆண்டவர் இந்த மாதத்துல இத்தனை 8
8 மாதங்கள் ஆகியும் இன்னும் எனக்கு அந்த நன்மை கிடைக்கலையே, இன்னும் அந்த ஆசீர்வாதம் கைக்குடி வரலையே, இன்னும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் செயல்படுத்த முடியலையே, 8 மாதங்கள் முடிந்து போயிற்று அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, உங்க ஆசீர்வாதத்திற்கு, உங்க நன்மைக்கு, உங்க முன்னேற்றத்துக்கு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியம் கைக்குடி வருவதற்கு எதெல்லாம் தடைகளா இருக்கிறதோ கர்த்தர் இன்றைக்கு இந்த தடைகளை உடைத்து போட போகிறார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரானா அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எனக்கு தெரியும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சுதல வாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்புங்க தேவ பிள்ளைகளே, இதை விசுவாசிங்க. இந்த மாதத்துல எனக்கு முன்பா இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போட போகிறார். ஆமென். மீகா 2:13 வாசிப்போம். தடைகளை உடைக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி, இந்த மாதத்துல அவர்களுக்கு முன்பாக போய் எல்லா வெண்கல கதவுகள், எல்லா இருப்பு தாழ்பார்கள், அப்படின்னா பயங்கரமா சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் இருக்கும், அதுக்குள்ள யாராலும் போக முடியாது. சில அரண்மனைகள் பாத்தீங்கன்னா அது பெரிய டோர் இருக்கும். ஆமென். அது யாரும் அவ்வளவு ஈஸியா போக முடியாது. சில இடங்கள் அப்படியேப்பட்ட காரியம் நம்ம பார்த்திருப்போம். ராஜா அரண்மனையில பெரிய பெரிய இடங்கள் எல்லாம். அது போல எது உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, வெண்கல கதவுகளை போல இருக்கோ, இருப்பு தாழ்பால்களை போல இருக்க, அது முடியாது, இனி திறக்க முடியாது, இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி அது செயல்படாது அப்படி என்று உலகம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், அல்லது மனுஷர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஒரு டாக்டர் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கூட அப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்ததோ இன்றைக்கு அதை கமாவா மாத்தி ஆண்டவர் அதை தொடர பண்ண போகிறார். அல்லேலூயா. இது நம்புறீங்களா? இது விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொன்னதான். ஆக்சுவலா இது யாருக்கு சொல்லப்படுகிறது? கோரேசுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த கோரேஸ் யார் என்று சொல்ல, ஒரு யூதன் அல்லாதவன். ஒரு யூதன் அல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற இத்தனை பெரிய மகத்துவமான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆமே. அதை நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவ்வையாக்குவேன். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கணும்னா அவர் தான் முன்னாடி போகணும். ஒருவேளை இதுவரை நீங்க பிரியாசப்பட்டு நீங்க உங்க சொந்த முயற்சியில, உங்க சொந்த பலத்துல, உங்க சொந்த சத்துவத்துல, உங்க சொந்த ஞானத்துல, உங்க சொந்த எஃபர்ட்ல நீங்க முயற்சி செய்து தோற்று போய் இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அந்த ஃபெயிலியரை உன்னால முடியாது, உன்னால இனி சாத்தியமாகாது, நீ முயற்சி செய்து அவ்வளவுதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்ப நான் அந்த காரியத்தை ஏன் காரியத்துல எடுக்க போறேன், நான் அதை கண்ட்ரோல் பண்ண போறேன், நான் அதை செயல்படுத்த போகிறேன் என்று ஆவியான திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகளை மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்க சொந்த முயற்சினால, பிரதர் என் பிள்ளைங்க திருந்துவான்னு எவ்வளோ உட்காந்து பேசிட்டேன், எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு எவ்வளோ நான் சொல்லிட்டேன், ஆனாலும் அவன் அப்படியே தான் இருக்கிறான். ஒருவேளை நீங்க சொல்லி கேட்காத இருப்பான், நீங்க சொல்லி அவன் மன திரும்பாத இருப்பான், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா தேவ பிள்ளைகளே? இது விசுவாசிங்க. ஒருவேளை உங்க சுய முயற்சினால எவ்வளோ லோனுக்கு அப்ளை பண்ண, பிரதர் எவ்வளோ லோனுக்கு ட்ரை பண்ண, இந்த வீட்டுடைய காரியத்துக்காக, இந்த வீட்டை கட்டணும்னு எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே எடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு தெய்வ மனுஷனா உங்களுக்கு சொல்றேன், இன்னையிலிருந்து கர்த்தருடைய கரத்தில் அவர் எடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் எதுலலாம் நீங்க தோற்று பண்ணீங்களோ, எதுலலாம் நீங்க ஃபெயிலியர் ஆனீங்களோ, எதுலலாம் வாய்க்கல அப்படி நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, நான் நீங்க தெய்வ மனுஷனா சொல்றேன், இட்ஸ் காட்ஸ் வேர்ட், இட்ஸ் காட்ஸ் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். இன்னையிலங்க அவர் கரத்துல அதை எடுக்க போகிறார். ஆமென். அப்ப இவ்வளவு நாள் அவர் எடுக்கலையா? ஒருவேளை நீங்க ஜெபித்து சோர்ந்து போறீங்களா? காட்ஸ் டைம் ஒன்னு இருக்கும் தேவ பிள்ளையே. தேவனுடைய நேரத்துல அவர் அழகா செய்து முடிக்க உண்மையில இருக்கிறார். ஆமென். ஒரு நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய்
செயல்படுகிற மாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காய் செயல்படுவார், கர்த்தர் எனக்காய் செயல்படுவார், கர்த்தர் எனக்காய் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஆமென். ஆனா தரிசனம் நிறைவேறுவதற்கு யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அதன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் செயல்பட்டார். ஆமென். அவன் வாழ்க்கையை தலைகீழாய் மாறுத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை எப்படி வேதத்துல பல சம்பவங்களை பார்க்கிறோம். இது என் பிரசங்க குறிப்பில் இல்ல, ஆவியான உணர்த்துகிறத நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள பாருங்க. ஆபிரகாமுக்கு 75வது வயதுல ஆண்டவர் வாக்கு பண்றாரு, சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன் என்று 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் ஒரு நாளும் மாறாது. ஆமென், ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதுதான், அவர் சொன்ன அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், செத்து போன கர்ப்பத்துக்குள்ள தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி, ஆமென், சாராளுக்கு ஆபிரகாமுக்கு அழகான வாக்குத்தத்த பிள்ளையாக ஈசாக்க கொடுப்பாருன்னா, எது உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கு, எது உங்க வாழ்க்கையில கர்ப்பமாக, ஆமென், மலடியாக்கப்பட்டிருக்கீங்க. தெய்வ பிள்ளையே, இந்த மலட்டு தன்மைக்கு இங்கிலீஷ்ல பேரண்ட் லைன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எது வனாந்திரம் போல காணப்படுகிறது, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அதுல நீட்டப்பட போகிறது. ஆமென். பிரசங்க 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அற்புதமா சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என் பிரசங்கத்தை திசை திருப்பறாருன்னு தெரியல. தெய்வ பிள்ளையே, ஆமென், நான் பேச வேண்டிய காரியம் வேற. ஆவியான திட்டமா எங்க உணர்த்துகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆதி முதல் அந்த மட்டும் அவர் செய்கிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அம்மா, ஐயா, என் வாலிப தம்பி, சகோதரனே, சகோதரியே, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. ஆமென். ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உங்க கண்கள் காணல, உங்க செவியில கேட்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க காண போறீங்க, இந்த மாதத்துல கேட்க போறீங்க. ஆமென். மறுபடியும் அதை நான் சொல்றேன், நீங்க இத விசுவாச அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்துல நான் அதை பார்க்க போறேன், இந்த மாதத்துல நான் அதை கேட்க போறேன். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நீங்க துர்செய்திகள் கேட்டிருக்கலாம், இதுல துக்கமான காரியங்களை நீங்க பார்த்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் நல்ல செய்திகளை கேட்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதுக்கு முன்னாடி வாசின ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. முதலாவது வசனம் பிரசங்க அழகா சொல்றார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இவ்வளவு நான் ஜெபம் பண்ண, இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், எல்லாம் என் பிரயாசம் வீணாகல. தேவ பிள்ளைகளே, அவர் அழகா அதுக்கு செயல்படுகிற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், சீயோனுக்கு சகாயம் செய்யும் காலம் இதுவே என்று வேத வசனம் சொல்லுகிறது போல். ஆமென். தேவ பிள்ளையே, உனக்கு உங்க பேரை போட்டு சொல்லுங்க, ஆண்ட்ரூஸ்க்கு சகாயம் செய்யும் மாதம் செப்டம்பர் மாதம். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் அதை செய்வதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கோரேசுக்கு நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவையாக்குவேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல the power of God, ஆண்டவருடைய வல்லமை என்ன என்று காண்பிக்க போகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூக்குறுதல் ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்க சந்ததி, அவருக்கு சத்தம் அவர் சன்னதியில் போய் எட்டுகிறது. அவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் மோசையை எழுப்புகிறாரு. மோசை மூலமா கர்த்தர் தன் காரியத்தை செய்து முடிக்கிறார். ஆமென். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல முறை மோசை போய் பார்வோன்களை நிக்கிறான். என்ன நிக்கிறார் அப்படி சொன்னாங்க, என் ஜனங்கள் ஆராதிக்க விடு, என் ஜனங்கள் ஆராதிக்க விடு. ஒவ்வொரு முறையும் ஆமென், மோசை பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கு. இன்னைக்கு அனுப்புறேன், நாளைக்கு அனுப்புறேன். ஒவ்வொரு நாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 10 வாதைகளுடன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, நாள் ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் அழகா சொல்வாரு,
அவன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய. ஆமென். இன்னைக்கு அதே தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. கர்த்தருடைய கை வல்லமை உங்களுக்காக இன்னைக்கு வெளிப்பட போகிறது. எந்த காரியத்துல எதுல தோற்று போய், எந்த காரியத்துல நீங்க அவமானப்பட்டு, எந்த காரியத்துல நீ கை கூடி வரலன்னு உங்களை ஜனங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சீங்களோ, இன்னைக்கு தேவ மனுஷனா உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கை கூடி வர பண்ண ஒண்ணுமே இருக்கிறார். அதற்காக தன் கை வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நீ ஆவியில நன்றாக உணர்கிறேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இது நம்புங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமா அவர் கை வல்லமை காண்பிப்பார். இங்க ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. உண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் இவருடைய மகன் தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் பத்தி உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கிற, என் அப்பானுடைய ஸ்டேட்டஸ் பத்தி நீ தெரியாம நடந்து கொண்டிருக்கிற அப்படி சில சொல்ல கேட்டிருக்கிறோமே. ஒரு உலக பிரகாரமான அதிகாரத்துக்கு, உலக பிரகார மனுஷனுடைய வல்லமைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குமானா, சர்வத்தையும் படைத்த சர்வ லோகாதிபதி யார் என்பது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அதை நம்புங்க, அது விசுவாசிங்க. ஆமென். அதை அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துல கர்த்தருடைய கை வல்லமையை நான் பார்க்க போகிறேன். அன்னைக்கு பார்வோனுக்கு எப்படி கை வல்லமையை காண்பித்து ஆண்டவர் ஆமென் அற்புதங்களை செய்வாரோ, அதை காட்டிலும் தெய்வ பிள்ளைகள், அதை காட்டிலும் பெரிய வல்லமைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்த உண்மையில் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய இமேஜினேஷன்ல, நம்முடைய பலத்துல, நம்முடைய காரியத்துல நாம் என்ன யோசித்திருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, இது அவ்வளவுதான், எனக்கு கெப்பாசிட்டி இல்ல, என் பலத்துல முடியாது, என் குடும்ப சூழ்நிலையில முடியாது, எனக்கு இதெல்லாம் வாய்க்காது. ஒருவேளை நம்ம மைண்ட் செட்டப்ல, நம்ம புத்தியில, சின்ன புத்தியில நாம் இப்படி யோசித்திருப்போம். ஆமென். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு அப்படி சொன்னா நம்ப முடியுமா? ஆண்டவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு சொன்னா நம்ப முடியுமா? தேவ பிள்ளைகளை நம்ப முடியாது. ஆனா நான் சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஆமென் எனக்குன்னு அப்படியே ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அது கடினமான காரியம் இருந்தாலும் அவரால் அதை செய்து முடிப்பார். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கலையா, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கலையா, எவ்வளவு முயற்சி செய்த பிரதர், இந்த சிஎம்சி ஹாஸ்பிடல்ல கிடைக்கணும்னு நினைச்சேன், நல்ல ஹாஸ்பிடல்ல கிடைக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளைகளுக்கு கிடைக்கல, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற தெய்வ பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினது, கர்த்தர் உங்களுக்கு என்று ஆமென் ஏற்படுத்தி இருக்கிறது யாரால தடுக்க முடியாது. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு முன்னாடி போறேன், முன்னாடி போயிட்டு என்ன பண்ணனக்கா பெரிய காரியங்களை ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா, அதுக்கு அப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கு, வெண்கல கதல் உடைச்சு இருப்பு தாப்பல முறிச்சு உனக்கு பொக்கிஷங்களை புதையில கொடுப்பேன். நாமே தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. அவர் யார்தமா வேதத்துல இன்னொன்னு பல காரியங்களை பார்க்கும்போது அங்க 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு என்ன செய்யறாங்க, நான் என் தாசனாக்கு யாக்கோபிடத்தும் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. ஹல்லேலூயா. ஏன் உள்ள காரியத்தெல்லாம் கர்த்தர் அதை செய்ய போறாரு, அவரு உங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவரு கை வல்லமை ஏன் உங்களுக்கு காண்பிக்கிறார்னா, உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறாரம்மா. ஐயா என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்க புருஷங்களை கண்டுகொள்ளாம இருக்கலாம். 8 மாசம் ஆச்சு பிரதர், இன்னனே கண்டுகொள்ளல. ஏதோ 8 மாசமா என் கல்யாணம் நடந்து இத்தனை 10 வருஷமாச்சு, இன்னும் என் புருஷனை இப்படிதான் இருக்கிறாங்க, இன்னும் அவர் மாறல. ஒரு என்ன காரியத்துல மாற்றத்தை பார்க்காம இன்னும் காரியத்துல நீங்க அப்படியே இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றேன், ஆவியனை கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். யார் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை அழைத்த தேவன் உண்மையில இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனம் வாசிப்பீங்கன்னா, அங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆக்சுவலா ஆபிரகாமை மாற்றுகிற வசனம் வாசிக்க கேட்போம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆமென். பாருங்க, ஆபிராம் இருந்தது ஆபிரகாமா மாத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிராம்னா பெரிய தகப்பன் அர்த்தம்.
ஆனா ஆபிரகாம்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. ஆபிரகாம்னா ஒரு பெரிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனா இருந்திருக்கிறார். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் மாத்தும்போது அகில உலகத்துக்கும் அவன் தகப்பனாய் மாறுகிறான், திரளான ஜாதிகளுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமா இருந்திருக்கலாம். நீங்க எதிர்பார்த்தது ஒரு பிடி மாவு, நீங்க எதிர்பார்த்தது ஒரு கலசிங்க எண்ணெய், இது இருந்தா போதும், இதை சாப்பிட்டு இதுல ஒரு காரியத்தை என்ன செத்து போற அந்த விதவை சொன்னது போல நீங்க அப்படி யோசித்தது, இது இருந்தா போதும் பிரதர், இந்த காரியம் இல்ல இல்ல இல்ல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சத்தை எதிர்பார்க்கறீங்க இல்ல, உங்களை குறித்து 1000 அவர் யோசித்து வச்சிருக்கிறார். ஆமே. நீங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாயின்னு ஆபிரகாமுக்கு சொன்னது போல கர்த்தர் உங்களைய திரட்சியாய் உங்களை மகிமைக்காக உயர்த்த போகிறார். இந்த நம்புறீங்களா? இதெல்லாம் எங்க பிரதர் நடக்கும்? இதெல்லாம் சாத்தியமா? நடக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார்லவா, வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலத்தினை பாரு, இவ்வளவாய் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று அதை சொல்லி செத்து போன கர்ப்பத்துக்குள்ள தன் வார்த்தையை நிறைவேற்றி திரளான ஜாதியா மாத்தவர்னா இன்னைக்கு உங்களுக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு அவர் சொல்றாரு, தெய்வ பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க. காட்ஸ் டைம். இந்த மாசம் கர்த்தருடைய மாதம் என்று அறிக்கை செய்யுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்து முடிக்க போறான்னு சொல்லுங்க. அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது அதே ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க யாக்கோபுனா எத்தனை அர்த்தம். அந்த யாக்கோபு எத்தனை இருந்தாரு, ஏமாற்றுக்காரன ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இஸ்ரவேலாய் மாற்றுகிறார், ஆளுகிற பிரபுவாய் மாற்றுகிறார். ஒருவேளை இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில நீங்க பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் உங்க வாழ்க்கை சாபத்துல இருந்திருக்கலாம், இதுவரையிலும் உங்க வாழ்க்கை நீங்க எல்லாமே செய்து ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், இதுவரையிலும் உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு இருக்கலாம். இன்னைக்கு நான் தேவ மனுஷனா சொல்றேன், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆளுகிற பிரபுவாய் கர்த்தர் உங்களை அத்தாரிட்டி உள்ள பர்சனா மாற்ற விரும்புகிறார். ஆமென். இந்த மாசத்துல ஆமென் யார் கர்த்தர் என்பதை உங்க மூலமா ஆண்டவர் ப்ரூவ் பண்ண போகிறார். நம்புறீங்களா? இது விசுவாசிங்களா? டெஃபினட்டா ஆண்டவர் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் நம்மள புது நாமத்தினால எப்படி ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கெல்லாம் ஒரு புதிய நாமத்தை கொடுத்தாரோ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. 2ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை ஜெபம் ஜெபம் ஜெபம்னு போயிட்டு இருந்தானே, ஆண்டவரையே பற்றி கொண்டுதானே, ஏன் இப்படி நடக்கல? ஒருவேளை உலக மக்கள், ஒருவேளை குடும்பத்தார் உங்களை பரிகசித்துக்க, நான் வேலை செய்யற இடத்துல நீ பக்தியா தானே இருந்த, ஆண்டவருக்கு கொடுத்தையே, இவ்வளவு காரியங்களை உண்மையா இருந்தையே, எல்லாவற்றிலும் கர்த்தர் தானே பற்றி கொண்டிருந்தேன், ஏன் இது நடக்கல அப்படின்னு ஒருவேளை மனுஷர்கள் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு அவமானப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியுள்ளவர். தேவ பிள்ளையே மறந்துடாதீங்க, அவர் நீதியுள்ள கர்த்தர், அவர் அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற கர்த்தர். நாள் ஒரு நாள் வரும், கர்த்தர் தன்னுடைய நீதியை வெளுக பண்ணுவார். எந்த நாள்? அது இந்த மாதம். ஆமென். எந்த காரியத்துல ஆமென் அந்த நீதியை பார்க்காம இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதி வெளிப்படுத்துவார். சகல ராஜாக்கள் உன் மகிமையை காண்பார்கள். ஆமென். தேவ பிள்ளையே, ஆமா, இவ ஜெபித்தார்ல, இவ பக்தியா இருந்தால, இவ கர்த்தருக்காக உண்மையா இருந்தால, இவ்வளோ நெருக்கப்பட்டோம், கர்த்தர் இவ வாழ்க்கையை தலைகீழா மாத்திட்டாருன்னு சொல்லத்தக்கதா இந்த மாசத்துல கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். நம்புறீங்களா தேவ பிள்ளைகளே? இது விசுவாசிங்க. இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், மகிமையை காண்பார்கள், ராஜாக்கள் உன் மகிமை காண்பார்கள். தெய்வ பிள்ளைகள், உங்க கெபாசிட்டி என்ன தெரியுமா? உங்களுடைய வெல்த் என்ன தெரியுமா? உங்களுடைய பலன் என்ன தெரியுமா? உங்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? உங்களுடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? ஒருவேளை இதெல்லாம் உலகம் பார்த்தது வேறு பார்த்திருக்கலாம். இந்த மாசத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து கர்த்தர் யார் என்பது, கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற மகிமை என்ன என்பது, உங்க ரேஞ்ச் என்பது ப்ரூவ் பண்ண போகிறார். ஆமென். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளைகளே. ஆமென். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் காரியங்களை மாற்றுகிற கர்த்தர். ஒரு நொடி பொழுது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மூமெண்ட் போதும் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைக்கீழ செய்ய உண்மையில இருக்கிறார். இங்க சொல்லிட்டு கர்த்தர்
கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவன் சாபம் நிறைஞ்சவன், இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல போறீங்க. அவன் வியாதி உள்ளவன், அவன் சுகமாயிருக்கிறான் என்று சொல்ல போறாங்க. அவன் ஒன்னுத்துக்கும் உதவாதவன், அவன் இன்னைக்கு மேன்மையா இருக்கிறான்னு எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததோ கர்த்தர் அதை பாசிட்டிவா மாத்த போகிறார். ஆமே. உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், கடந்த நாட்களில் எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா, ஆமேன், ஒருவேளை தேவப்பிள்ளை மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானமா இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை ராஜமுடியா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாற்ற போறார். உங்களுக்கு தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு. என் வாழ்க்கையில இது நடக்குமா? அதுக்கு நான் ஒரு பர்சன் கூட அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையே, அதுக்கு தகுதியே இல்லையே. தேவப்பிள்ளையில தகுதி இல்லாதவர்களை தான் கர்த்தர் தகுதியாய் மாற்றுகிறவர். வேதத்துல எத்தனையோ நம்ம சம்பவங்களை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்தது? ஆண்டவரின் ஜாதியை விட்டு, தகப்பனை விட்டு, உன்னுடைய கோத்திரத்தை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போனார். தனி ஒரு மனுஷனா போனாரு, ஒரு மனிதனாய் போனார், ஒண்ணுமே இல்லாத போனார். ஆனா ஆபிரகாமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவார்னா, தேவ பிள்ளையில எஜமான் சீமானா இருக்கிறார் என்று அது எலியேசர் சொல்லுவார்னா, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணதுக்கு உண்மையில இருக்கிறார். ஆமே. இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க, இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தர் கனப்படுத்த உண்மையில இருக்கிறார். என் நேரம் முடிஞ்சு போகிறது. தேவ பிள்ளையில இன்னொன்னு பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ உன் தேவனுடைய கருத்துல ராஜ முடியாயிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிற மாதம். ஆமே. ஒருவேளை இந்த 8 மாதங்கள் அம்மா ஐயா என் அன்பு சகோதரி சகோதரி அலங்கோலமா போயிருக்கலாம், அலங்கோலமா போயிருக்கலாம். நான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கும் போது நிறைய ஆம்பிஷன், நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய காரியம், ஈவன் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிச்சிருக்கலாம். 8 மாதம் முடிந்து இந்த 8வது 9வது மாதத்துல என் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது, என் வாழ்க்கை ஆமென் பரிகாசமா இருக்குது. கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ராபாகா தூனாமாக டாபா டாபா ரதுலபா ஷெகேலபதனமா ஆவியான திட்டமா உங்களோடு பேசுறாரு. அலங்காரமாய் மாற்றுவார். ஆமே. என் ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களை அலங்காரமா, என்னை அலங்காரமா வைக்கிறாரு. இந்த அலங்காரத்தை கொடுக்கணும்னு தான் அவர் அலங்கோலமாய் மாறினார். என் கண்களுக்கு முன்னாடி ஆண்டவருடைய அந்த கல்வாரி காட்சியை நான் பார்க்கிறேன். ஓ ஜீசஸ். ஆவியானவர் தேவ பிள்ளையே, ஆமென், நீங்களும் நானும் அலங்காரமா இருக்கணும் தான் அவர் அலங்கோலமாக்கப்பட்டார். அவர் தலையில் முள்முடி சுட்டப்பட்டார். அவர் கண்களிலே அந்த பினாக்ரேஷன் முள் வெளியே வந்து ரத்தம் வழிந்ததா. அவர் தலையில முள்மூடி, அவர் கைகள் கால்களில் ஆணிகள், உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்துல பீக்கப்பட்டது. முதுகெல்லாம் ஏறக்குறைய 40 39 சவுக்கடிகள் ஒரு நாயை இழுத்து கொண்டுகிறது போல தெருத்தெருவாய் இழுத்து போனாங்க. இரவெல்லாம் அலக்கழிக்கப்பட்டுகிறார். இத்தனை பாடுகள் யார்? அவர் தேவகுமாரன். அவர் யார்? சாதாரணமான அண்ட சராசரியம் படைத்தவர். அவர் சர்வலோகாதிபதி. அவருக்கு வான சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய உன்னதமான தேவன் ஏன் அலங்காரமாக்கப்பட வேண்டும்? நீ அலங்காரமாய் மாறுவதற்காக, நீ ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அவர் மாற்ற உண்மையில் இருக்கிறார். இந்த மாசம் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அலங்கரிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆவியில் உணர்கிற தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. நீங்க அலங்காரமா மாறுவீங்க. உலகத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டரலா அவன் சரீர பிரகாரம் ஒருவேளை உங்க வாழ்க்கை அலங்கோலமாய் காணப்பட்டிருக்கலாம், அசிங்கமாய் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை அலங்காரமாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இனி நீ அவன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியும், அலங்காரமான கிரீடமோ ராஜ முடியாய். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாக்களுக்கு முடி சுட்டுவாங்களா, ராஜாக்களுக்கு அந்த மணிமகுடம் வைப்பாங்களா, கர்த்தர் உங்களை அப்படியாய் கனப்படுத்த விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அதுதாங்க உண்மை, அதுதாங்க உண்மை. ஒரு யூதன் அல்லாத ஒரு சாதாரண மனிதனை கோரேச கர்த்தர் தெரிந்து கொண்டு, ஆமென், அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி அவர் முன்னாடி போயிடு, அவர் கோணலானங்களை செவியாக்கி, அவர் தன் கைவல்லமை காண்பித்து, அவர் இத்தனை பெரிய காரியங்களை செய்வார்னா, வெண்கல கதகளை உடைத்து, இருப்பு தாழ்பாளை முறித்து, அவனுக்கு பொக்கிஷங்களை புதையெல்லாம் தருவாருன்னா உங்களை விட்டுருவாரா?
உங்களை விட்டு வர ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க கோரேசு காட்டில் வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஏன்னா கோரேஸ் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படவில்லை. கோரேஸ் ஆமென் தெய்வ பிள்ளைகளே ஆமென் ஆண்டவரால் மீட்டெடுக்கப்படல. நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். நீங்க ஆண்டவர் ரத்தத்துல கழுவப்பட்டவர்கள். நீங்க அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய சம்பத்தா இருக்கிறீங்க. வசனம் அப்படி தானே சொல்லுது. அவருக்கு சொத்தா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கைவிட்டு வரா. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், தெய்வ பிள்ளையே உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் உங்களை கைவிட்டு வரா. ஒரு நாள கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசித்து ஜோமனி முடிக்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு சித்தமான செய்தி வருகிற காலங்களில் உங்களை தொடர்ச்சியா நான் பேசுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்று பாராம அவர் குமாரனை கொடுத்துட்டாரு. உலகத்துல ஜீவனோட பெருசு எதுவுமே இருக்குங்க? உயிரோட பெருசு எது இருக்கு? ஆமே, என் பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கிற பிரதர், அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒருவேளை கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணலாம், ஒருவேளை ஹார்ட் மாற்றி கொடுக்கலாம். தேவ பிள்ளைல உயிரை கொடுக்க முடியும். இதுவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என் உயிரை என் பிள்ளைக்கு கொடுத்தேன், அவன் உயிர் வாழ சொல்லி சரித்திரமே இல்ல. உயிரை யாரும் கொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அது சொந்த தகப்பனா இருக்கட்டும், சொந்த பிள்ளையா இருக்கட்டும், தேவ பிள்ளைல யாராலையும் ஜீவனை கொடுக்க முடியாது. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும், நாம் எல்லாரும் இன்க்ளூடிங் யூ ஆண்ட்ரூ இன்க்ளூட் ஆயிருக்க, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்காக நாம் எல்லாரும் தெய்வ பிள்ளைல நீங்களும் அதுல உட்பட்டு இருக்கிறீங்க. நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. இந்த மாசம் எதெல்லாம் வாழ்க்கையில பெண்டிங்ஸா இருந்துச்சோ, இந்த மாதம் எதெல்லாம் வாழ்க்கையில தேவ பிள்ளைல தடையா இருந்துச்சோ, வெண்கல கதவுகளை போல இருந்துச்சோ, ஆமென், நீங்க சுதந்தரிப்பதற்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து எல்லாவற்றையும் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். இந்த மாதத்தில் என்று இனி வர நாட்களில் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது 100% செய்து முடிக்க உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் யார்? வெண்கல கதவுகள் உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்த காக்கிற பொக்கிஷங்களை ஒளிபிடித்துல புதையலைகளை தருகிற கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு புதையல்களை வைத்திருக்கிறார். ஒரு புதையல் கண்டுபிடிச்சா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் யோசித்து பாருங்க. அவன் வீடு கட்டுற தோண்டும் போது, அவன் பவுண்டேஷனுக்காக தோண்டும் போது திடீர்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பாத்திரத்துல, ஒரு நல்ல ஒரு செம்பு பாத்திரத்துல ஏதோ ஒரு பாத்திரம் கிடையாது எடுக்கிறான். எடுத்தா கோல்ட் காயினா இருக்கு, பொற்காசுகளா, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதை காட்டில சந்தோஷமான செய்திகளை மறுபடியும் நான் தீர்க்க தரிசனமா எங்களோட கர்த்தர் ஆவியானவர் பேசுகிறார். நல்ல நல்ல செய்திகளை கேட்க போறீங்க. உங்க துக்க நாட்கள் மறைய. இதெல்லாம் நீங்க எதெல்லாம் புலம்பி இதெல்லாம் இத்தனை மாதங்க எதுக்கெல்லாம் அழுது கொண்டிருந்தீங்களோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. மாலை இழகள் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. 8 மாதங்கள் அழுகை என்றால் இந்த 9வது மாதம் அக்களிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? ஆண்டவர்கள் அப்படி ஆசீர்வதிக்க உண்மையில இருக்கிறார். ராபா ஷப்ரமனா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஓ நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்த காத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடுத்தல் புதையலையில் தருகிற கர்த்தர் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அது கோரேஸ் ஒரு யூதன் அல்லாதவனுக்கு நீங்க அக்கறை செலுத்தி ஆமென் முன்பாக போய் கோணலானவளை செவையாக்கி, நானே உன் தேவனாக கர்த்தர் என்று நீ அறிவிடுகு. உங்களை யார் என்று வெளிப்படுத்துவீங்க ஆண்டவரே. வெண்கல கதல் உடைச்சி இருப்பு தாழ்பாட முறிப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களை உங்க வல்லமையை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த 8
8 மாதங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் அழுகையோடும் துன்பத்தோடும் ஆண்டவரே பலவீனத்தோடும் அவமானத்தோடும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கடந்து வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே இந்த 9வது மாதத்துல கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக, இப்பொழுது வல்லமை வெளிப்படுத்துவீராக. அன்றைக்கு பார்வோனுக்கு தன் கை வல்லமையை காண்பித்து ஆண்டவரே அற்புத அடையாளங்களினால ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால ஆண்டவரே அடிமைப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வருவீரானா இயேசுவின் நாமத்தில். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில உங்க கரம் நீட்டப்படுவதாக, வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பால்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறப்பா. ஆண்டவரே நியாயமாய் சுதந்தரிக்க வேண்டியகளை அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை ரிலீஸ் பண்றப்பா. ஓ ஓ ஓ இப்பொழுது ஆண்டவரே நீங்க முன்பாக போவீராக, உங்க கை வல்லமை வெளிப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் பிள்ளை பாக்கி பிறக்கலையே, இன்னும் என்னென்ன காரியங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் ஆண்டவரே சகித்து கொண்டிருப்பார்களா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஓ உங்க பெனிட்ரேட் பண்ண வல்லமை, ஊடுருவி பாய்கிற வல்லமை இப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் கடந்து செல்லுவதாக. ஆண்டவரே அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர் என்னை அலங்கரிக்கும்படி எங்களை அலங்கரிக்கும்படி நீர் அன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அலங்கோலமாய்க்கப்பட்டீரல்லவா. ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உங்க கைகளில் இருக்கிற அலங்காரமான கிரீடமா உங்க கரத்தில் இருக்கிற ராஜ முடியாய் இவளை மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, நன்றி அப்பா. இந்த மாதம் ஆரோக்கியத்தின் மாதம் என்று ஜெபிக்கிறேன், இந்த மாதம் சுகத்தின் மாதம் என்று ஜெபிக்கிறேன், இந்த மாதம் உயர்வின் மாதம் என்று ஜெபிக்கிறேன், இந்த மாதம் ஆண்டவரே மகிமையின் மாதம் என்று ஜெபிக்கிறேன், இந்த மாதம் சுதந்திரிக்கிற மாதம் என்று ஜெபிக்கிறேன், இந்த மாதம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே உயர்வின் மாதமா இருப்பதாக, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் சொன்ன கர்த்தர், உன்னை மேன்மையாய் வைப்பேன் சொன்ன கர்த்தர் இவளை சிறந்திருக்கும்படி செய்வீராக, இவளை மேன்மையாய் இருக்க வைப்பீராக. சமாதானத்தின் மாதமா இருக்கட்டும், மகிழ்ச்சியின் மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, பாதுகாப்பின் மாதமா இருப்பதாக ஜெபிக்கிறப்பா. இந்த மாதத்துடைய கையின் பிரயாசங்களை கனப்படுத்துவீராக, ஒரு பைசா வீணா விரயமாய் போகாதபடி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வதி, இவ்வளவு கனப்படுத்து கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். குடும்பத்தை, முழு குடும்பத்தை, ஊழியங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈமன் ஆண்டவரே. ஹாபாரா ராகாதா ராபா ரமா ஹாதா ராபா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஆவியான புறாவை போல இறங்கி கொண்டிருக்க ரிபியூத நம நம சந்தன மனாஹா ஜீக்கல பதரபா ரபா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். இவளை மனசார பிளஸ் பண்றேன். இந்த மாதம் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அனுபவித்து திருப்தியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆரோக்கியமாய் இருப்பாராக ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் ஊழியங்களோடும் வேலைகளோடும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாய் இருப்பதாக. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர்களை ஆமென் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னாடி போற தைரியமா போங்க. இந்த மாசத்துல கர்த்தர் சொன்ன காரியம் எல்லாம் நடக்கும். ஆமென். அதனதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இந்த மாதம். ஆமென். அவருடைய காலங்கள், அவருடைய மாதம். தைரியமா போங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.